அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் நீங்கள் பட்ட அவமானத்திற்கு பதிலடி தர காத்திருக்கும் சுக்கிரன் நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் ராஜயோக பலன்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் தற்போது 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திற்கு செல்கிறார். அது மட்டுமின்றி அங்கு உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உச்சம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்க இருக்கு, கொடுக்கல் வாங்கலில் திருப்தி தரும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்து வந்ததால் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த மன சஞ்சலங்கள் நீங்கி இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுமூகமான முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்ட கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் உண்டுங்க. ஆனால் அதே நேரம் 6ஆம் இடத்தில் விரையாதிபதி சூரியன் இருக்கிறாருங்க. எனவே விரயங்களும் கொஞ்சம் அதிகரிக்க தாங்க செய்யும். வீடு வாகனங்களால் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. உறவினர்கள் வகையில் பகை ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க. 10ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்று இருப்பது யோகம் தாங்க. கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவதால் யோகம் ஏற்படுங்க. தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதில் இருந்து விடுபட்டு சுய தொழில் தொடங்கும் யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு செல்கிறார் செவ்வாய். அங்கு சனியோடு அவர் சேர்வது அவ்வளவு நல்லதல்லங்க. பொதுவாக இது போன்ற நேரங்கள் கன்னிராசினியர்களான உங்களுக்கு இறை வழிபாடும் யோசித்து செயல்படுவதுமே நன்மை தரும். எதிரிகள் பலம் மேலோங்கி இருக்குங்க. எந்த நேரத்தில் எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது. திடீர் தாக்கங்களை சமாளிக்க முன் யோசனை உங்களுக்கு நிச்சயம் தேவை. இருப்பினும் குரு பார்வை குடும்பத்தில் பதிவதால கடைசி நேரத்தில் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எளிதில் கைகூடிவிடும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் தற்போது 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். இதனை கண்டகச்சனி என்று சொல்வது வழக்குங்க. அதற்காக பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. காரணம் குரு வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாதுங்க. அதே போல் இருப்பினும் ஆரோக்கிய தொல்லைகளும் ரண சிகிச்சைகளும் ஏற்படலாம். அதனால் அதிக கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலும் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. மருத்துவ செலவுகள் அதிகரித்து மன வருத்தம் கொடுங்க. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது மிக மிக நல்லது. மேலும் சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபட்டால் நல்லது நடக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. சனியின் பார்வை பதியும் இடம் புனிதம் அடைகிறதுங்க. உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். உங்களுடைய ராசிநாதன் புதன் சனிக்கு நட்பு கிரகம் என்பதால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதுங்க. பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். தாயினுடைய உடல் நலத்துல கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகல இருக்கு. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள்
பொருட்களை வாங்க இருக்கீங்க. வளர்ச்சி கை கொடுங்க. அதே போல இத்தருணங்கள தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக இருக்கு. தெளிந்த சிந்தனை மேலோங்கும். திடீர் பயணங்களால் செலவுகள் அதிகரித்தாலும் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமே உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ஒரு சிலருக்கு வாகனத்தை மாற்றுவதற்கான யோகமோ அல்லது புதிதாக வாங்குவதற்கான யோகம் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கும்பராசியில் முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது எதிர்பாராத நன்மைகள் எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. விரையாதிபதி சூரியன் 6ல் இருப்பதால விரயம் குறையுங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் உண்டு. உத்தியோகத்தில் வர வேண்டிய சம்பள உயர்வு நிச்சயம் உங்களுக்கு வந்து சேர இருக்குதுங்க. அதிகாரிகளின் அனுகூலம் உண்டுங்க. அதே போல் பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்தி தரும் விதத்தில் அமைய இருக்குது. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க. பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கன்னிராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இத்தருணங்கள்ல மதிப்பும் மரியாதையும் உயருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களிடம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாற்றம் நிச்சயம் ஏற்படலாங்க. அதே போல் கலைஞர்களுக்கு முயற்சியின் பேரில் ஒப்பந்தங்கள் வருங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவை. பெண்களுக்கு வருமானத்தை விட செலவு கூடுங்க. சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அசுப கிரகங்கள் அமைவது எதிர்பாராத நற்பலனை தரும். வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்குங்க. அந்த அமைப்பில் 6ல் உள்ள ராகு உங்களுடைய எண்ணங்களை இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல நிச்சயம் நிறைவேற்றி தருவார். வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குங்க. பழைய கடன்கள் அடைபட இருக்கு. நிம்மதி அதிகரிக்குங்க. புதிய வீடு வாகனங்கள் வாங்கும் யோகம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீட்டிற்கு செல்லும் வாய்ப்பு உண்டுங்க. திருமண முயற்சிகள் பலனளிக்கும். மேலதிகாரிகள் பாராட்டப்பட இருக்காங்க. அதே போல வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இப்போது கிடைக்க இருக்குதுங்க. சுய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதே போல் 3ஆம் இடத்து செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். இதனால் சகோதரர்களாலும் பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் வரலாம். சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் இருக்குங்க. ஆரோக்கிய குறைவு உண்டு. பயணங்கள் அதிக கவனமாக இருங்க. தருணங்கள்ல பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயலாற்றும் போது நிச்சயம் பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஏற்படுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையும். இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இஷ்ட தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் சனி மற்றும் செவ்வாய்க்கிழமை அனுமன் வழிபாடு, முருகன் வழிபாடை மேற்கொள்ளுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.